நேற்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே நாம் தமிழர்லேருந்து, அதாவது நாம் தற்குறிகள் எல்லாம் ஒரு கட்டமைப்பை கட்டமைக்கிறாங்க. நாங்கள் தனியாக நின்ற தேர்தலை சந்தித்தோம், பாருங்க பெரியாரை எதிர்த்து பேசுனதுனால தான் எங்களுடைய வாக்கு சதவிகிதம் கூடியிருக்கு, எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கு, இப்போ நாங்கள் டெபாசிட் இழந்ததெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நாம் தமிழர் தனியாக தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்களா? நான் நாம் தமிழர்னு இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், நாம் தற்குறின்னு சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த தற்குறி கட்சி உண்மையாகவே தனித்து தான் தேர்தலை சந்தித்ததா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, பெரியாரை விமர்சித்ததால் இவங்களோட வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கா அப்படின்றது ஒன்று. மூணாவது முக்கியமான விஷயம், எங்களுக்கு எப்போதுமே வெற்றி அடையணும்ன்ற எண்ணமே இல்லை அப்படின்னு சீமான் உறுதியாக இருக்கார். நல்லா யோசிங்க. நாம் தமிழர் கட்சியில் இதுவரை நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கிறப்ப வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்போ தோற்று போனாலும் சந்தோஷமாக இருப்பார். அப்போ தோக்கிறதுல இவர் சந்தோஷமாக இருக்காருன்னு கேட்டால், தோல்வியை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. அது தோக்கணும்னே தேர்தலை சந்திப்பது, வெற்றி அடையணும்னு தேர்தலை சந்தித்து தோக்கிறது வேற. ஆனால் தோல்வி அடையணும் அப்படின்றதுக்காகவே சீமான் ஏன் தேர்தலை சந்திக்கிறாரு? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அந்த தற்குறி கட்சியில் ஏதோ ஒரு வழியில் தமிழ் தேசியம் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற எண்ணத்தில் போயிருக்கக்கூடிய ஒரு உண்மையான இளைஞர்கள் யாராவது ஒருத்தர் இதை பார்த்துட்டு திருந்தினா கூட நமக்கு மகிழ்ச்சி தான். அப்போ உண்மையாகவே இந்த 3 செய்திகள் நான் சொன்னது எந்த அர்த்தத்தில் அந்த தேர்தல் நடந்திருக்கு, எப்படி இவர்கள் டெபாசிட் இழந்ததை கூட அப்படியே மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறாங்க, இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், மற்றவர்களுக்கும் பரப்புங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். தேர்தலினுடைய முடிவெல்லாம் பார்த்துருப்பீங்க. 23,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று நாம் தற்குறி கட்சி டெபாசிட் இழந்திருக்கு. இப்போ என்ன பரிதாபம்னு கேட்டிங்கன்னா, இந்த வேட்பாளர் இது முதல் முறை மட்டும் அவங்க தேர்தலை சந்திக்கலை. அந்த அக்கா பல தேர்தல்களில் பல இடங்களில் மாற்றி மாற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த கட்சியில் இருந்து அடுத்து 2026 தேர்தலில் சந்திக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் தயார் பண்ணுவாங்க. அதில் என்ன கேட்டிங்கன்னா, பாருங்கள் பெண்களையே நிறுத்துகிறேன், பெண்களை முன்னிறுத்தி நான் அரசியல் செய்கிறேன், என்னிடத்தில் இவர் மருத்துவர் இருக்கிறார், என்னிடத்தில் இந்த இன்ஜினியர் இருக்கிறார், என்னிடத்தில் இந்த டீச்சர் இருக்கிறார், என்னிடத்தில் அரசு பணியில் இருக்க இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி என்ன சாதிச்சிச்சு? 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி சாதிச்சதுனால தான் நீ நிறுத்துகிற வேட்பாளரெல்லாம் டிகிரி முடித்தவங்க, நீ நிறுத்துகிற வேட்பாளரெல்லாம் இந்த 50 வயசுக்குள்ளே காலேஜ் போய் ஸ்கூலு போய் படித்தவங்க தானே. இப்போ திராவிட ஆட்சி என்ன சாதிச்சிச்சின்னு கேட்டால், நீ நிறுத்துறவங்களாம் ஆடு மேய்க்கிறவங்களா, மாடு மேய்க்கிறவங்களா? நீ சொல்கிற மாதிரி ஆடு மேய்ப்பதை அரசு வேலையாப்பேன், மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்குவேன் அப்படின்னு சொன்னால், அவர்களை நிறுத்தி பாருங்கங்க, இவங்கெல்லாம் படிக்காமல் ஆனதுக்கு காரணம் திராவிடம், பாருங்கங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு வயல் வரப்பில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் திராவிடம், இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்ல. அதை விட்டுட்டு போஸ்டர் அடிக்கிறப்பயே ஸ்டெத்தஸ்கோப்போட ஒரு அம்மா நிற்கும், இவர் மருத்துவர், அடுத்த ஒரு அம்மா கையை கட்டிட்டு நிற்கும், இவர் பொறியாளர், அடுத்த ஒரு அம்மா நிற்பாங்க, இவர் டீச்சர், ஆசிரியர் அப்படின்னுவீங்கல்ல. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சரி, நம்ம இந்த டிபேட்டுக்குள்ளே போக வேண்டாம், இதை பல நாள் கேட்டாச்சு, இந்த கேள்வியே நமக்கே அதர பழசாயிடுச்சு, இப்போ வரைக்கும் பதில் இல்லை. இப்படி நிறுத்தப்படக்கூடிய இந்த வேட்பாளர்கள் உண்மையாகவே அவங்க கை காசு போட்டு கடனை உடனே வாங்கி, ஐயோ நம்ம அண்ணனுக்காக நம்ம செலவு பண்ணணும், இந்த எளிய தமிழ் பிள்ளைகள் சட்டமன்றத்துக்குள்ளே போக வேண்டாமா, இந்த எளிய தமிழ் பிள்ளைகள் மண்ணை காப்பாற்ற வேண்டாமா, இந்த எளிய தமிழ் பிள்ளைகள் மக்களை காப்பாற்ற வேண்டாமான்னு ஒரு சோகமாக வேறு தலையை குனிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசி இவங்கெல்லாம் தேர்தலை சந்தித்து டெபாசிட் இழந்து, அவர்கள் மொழியில் சொல்லணும்னா கட்டுத்தொகையை இழந்து அவங்க நிற்கிறாங்கல்ல. இப்போ இந்த குடும்பம் வாங்கின கடன், இந்த குடும்பம் வாங்கியிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் வாங்கின காசு, இல்லை சொத்தை விற்றது, இல்லை ஏதோ ஒன்று அடமானம் வச்சது, அதுக்காக செலவு பண்ணது, இல்லை கையில் இருக்கிற காசை போட்டே செலவு பண்ணி நட்டமானது, இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நாம் தற்குறி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமார் ஏங்கம்மா இப்படி ஆயிடுச்சுமா, நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நம்ம பார்த்துக்குவோம்மா, அண்ணன் இருக்கம்மா அப்படிலாம் சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவார்? எந்த இடத்தில் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த அம்மா நின்றுருக்காங்க, ஒரு 23,000 வாக்கு அந்த அம்மா வாங்குச்சு, சரியா? அது எப்படி வந்ததுன்ற லேட்டராக வருவோம். இப்போ வாங்கினவங்க திரும்ப 2026 அதே ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் நின்னாங்கன்னா
வெற்றி வாய்ப்புக்கு கொஞ்சம் கிட்டையாவது போகலாம். வெற்றி பெற முடியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் வாக்கு சதவீதமாவது கூடும். ஆனால் இதுவரை நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் என்னை நம்ப வேண்டாம், போயிட்டு சும்மா கூகுளில் தேடுங்க. ஒரு முறை ஒரு தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நாம் தற்குறி கட்சியினுடைய வேட்பாளர் மறுமுறை அதே தொகுதியில் நின்றதே கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலை பொறுத்தவரை அந்த பகுதிக்கு அறிமுகமானவர்கள் அந்த தொகுதியில் நின்னா அவங்கள தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்க நமக்காக செஞ்சுருக்காங்க, இந்த தொகுதிக்காக இத்தனை வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் திட்டமிட்டே இந்த சீமான் யாருக்காக தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எளிய தமிழ் பிள்ளைகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய எளிய தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ எளிய தமிழ் பிள்ளையா நம்ம அண்ணன் இருக்காரு. இயற்கையை காக்கணும், மண் வளத்தை காக்கணும், மக்களை காக்கணும், இந்த மண்ணினுடைய வளத்தை சூறையாடக்கூடியவர்களை எதிர்க்கணும். எங்க இசுசு காரில் வந்து இறங்கி இவர் இயற்கையை காக்க போறாரு, இசுசு காரில் வந்து இறங்கி இவர் மண் வளத்தை காக்க போறாரு. பண்ணுறது எல்லாம் பெரிய பெரிய அளவில் எல்லாமே ஃபாரின் பிராண்ட்ஸ், அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள், சாப்பிட்றதுலேருந்து இருக்கிற வீட்டிலேருந்து எல்லாம் இயற்கைக்கு புறம்பானது. ஆனால் அவர் இயற்கையை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரியே தேர்தலிலும் தொடர்ந்து தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். இப்போ ஒரு கட்சியில் துரோகி இருப்பாங்களான்னா இருப்பாங்க, ஒரு கட்சியில் துரோகம் நடக்குமானா நடக்கும், கட்சிக்குள்ளேயே சிண்டு முடிச்சு விடுற வேலையை பார்ப்பாங்கன்னா பார்ப்பாங்க. அது தனிப்பட்ட நபர் சார்ந்தது, அந்த மனிதர்கள் சார்ந்தது. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கும். இப்போ திமுக இருக்குன்னா திமுக தோக்கணும்னு அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் நினைப்பாரா? இப்போ அதிமுக இருக்குது, எடப்பாடி வந்து ஒருத்தர் கூட அதிமுகலேருந்து சட்டமன்றத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைத்தால் அது சரியானதாக இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் எந்த கட்சினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ விசிகா சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய உறுப்பினர்கள் நிற்கிறாங்கன்னு சொன்னால், வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா நிற்கக்கூடிய எல்லாருமே சட்டமன்றத்துக்கு போகணும்னு தானே நினைப்பாங்க. போகிறோமா இல்லையான்ற கேள்விக்கு முன்னாடி போகணும்னு தான் அந்த தலைவர் நினைப்பாங்க. கம்யூனிஸ்டும் அதுதான், காங்கிரஸும் அதுதான். எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னால் நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதி சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், பாராளுமன்றத்துக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் வரலாற்றிலேயே இந்த சீமார் மட்டும்தான் காசை வாங்கிக்கிட்டு எப்படியாவது தன்னோட சொந்த கட்சிக்காரன் தோக்கணும்னு வேலை பார்க்கறது. இதுக்கு என்ன சான்று இருக்குது உங்ககிட்ட? அவர் எப்படி சொந்த கட்சிக்கே எதிராக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான முதல் ஆதாரம்தான் முதல் முறை ஒரு தொகுதியில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அடுத்த முறை நாம் தற்குறி கட்சியில் அதே தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக நிறுத்த மாட்டாரு. காரணம், அந்த பிள்ளைகளுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாயிடக்கூடாது. அவருடைய வார்த்தையில் என் எளிய தமிழ் தம்பிகளுடைய வாக்கு கூடிடக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம். ரெண்டாவது, பார்த்தீங்களா, நாங்கள் பெரியாரை பேசுனதுனால தான் 12,000 வாக்கு அதிகம் வாங்கிட்டோம், ஈவேராவை பேசுனதுனால தான் வாங்கிட்டோன்னு. அட தற்குறிகளே, நீங்கள் தந்தை பெரியாரை தொட்டதுனால தான் டெபாசிட் இழந்தீங்க. பெரியாரை தொடாமல் இருந்திருந்தா நீங்கள் டெபாசிட் வாங்கியிருக்க முடியும். எப்படி வாங்கியிருக்க முடியும்? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவை தவிர தேர்தலை யாரும் சந்திக்கலை. அதிமுக ஆட்டத்தில் இல்லை, பிஜேபி தேர்தலை சந்திக்கல, ஆட்டத்தில் இல்லை, பாமக இல்லை, வேறு யாருமே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்ட்டாங்க. அப்போ நின்னது திமுக. திமுகன்றப்ப திமுகவுடைய ஆதரவு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலையில் ஒரு வாக்கு இருக்கும்ல, திமுகவின் மீது அதிருப்தியில் ஒரு வாக்கு இருக்கும்ல. இதை தாண்டி பொதுவாக நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள்னு எப்பயுமே ஒரு வாக்கு வங்கி இருக்கும். நாங்கள் எந்த கட்சிக்கும் போட மாட்டோங்க, எங்களுக்கு அப்போ என்ன தோணுதோ போய் போட்டுட்டு வருவோன்ற வாக்கு இருக்கும். இந்த எல்லா வாக்குகளையும் தனது பக்கம் ஈர்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு சீமானுக்கு இருந்துச்சா இல்லையா? இந்த எல்லா வாய்ப்பையும் குழி தோண்டி புதைப்பதற்கு தான் சீமான் வேலை பார்த்தாரு. பெரியாரை பேசினால் பிஜேபிக்கார ஓட்டு வரும் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச சீமானுக்கு பெரியாரை பேசினால் ஈரோடு மக்களோட ஓட்டு வராதுன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சும் கூட பெரியாரை கையில் எடுத்ததற்கு காரணம் அவர் அப்பட்டமான RSS ஆதரவாளர். குருமூர்த்தியை போய் சந்திக்கிறது, ரஜினியை போய் சந்திக்கிறது, என் கொள்கையை தான் பிஜேபி பின்பற்றுதுன்னு சொல்கிறது. இவர் பெரியாரை பேசின உடனே அண்ணாமலை வந்து இந்த நம்ம சொல்லக்கூடாது அந்த உதாரணத்தை நிறைய பேர் போட்டாங்க. நமக்கு உடன்பாடு இல்லைனா கூட அது போட்டதை சொல்கிறேன். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன்ற மாதிரி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அண்ணாமலை வந்து இவருக்கு செக்யூரிட்டியாக நிற்கிறது, இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி இது பண்ணிட்டேன்னு, இங்கே பார்த்தீங்களா நான் ஆதாரத்தை வெளியிட போகிறேன், நீ பேசுனேன் நான் ஆதாரத்தை வெளியிடுறேன்னு கப்பு சப்புன்னு கிளம்பி போயிட்டாப்ல. இப்போ RSSனுடைய கையாளாக, பிஜேபியின் கையாளாக, பிஜேபியின் கைக்கூலியாக சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேலை பார்த்தார்.
இதனால தான் பிஜேபி போன முறை வாங்கின 12,000 ஓட்டு அப்படியே சீமானுக்கு வந்திருக்கு. அப்போ 3வது மிகப்பெரிய பொய், தனித்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். பொய். சீமான் எங்க தனித்து தேர்தல் சந்திச்சாரு? பிஜேபியோடு சேர்ந்து தேர்தலை சந்திச்சாரு. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு அங்கே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வாக்கு எண்ணிக்கையே 12,000 தான். அதுக்கு மேலே பிஜேபிக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தித்த தேர்தலில் தந்தை பெரியாரை நீங்கள் தொட்டதுனால இந்த பொதுவாக இருக்குல்ல ஓட்டு, அது கூட உங்களுக்கு வரல. அப்போ கேவலமான தோல்வியை சந்தித்த போது கூட அந்த வேட்பாளரை பார்க்க நமக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்த்தாங்க டெபாசிட் வாங்கிடுவோன்னு. இந்த அம்மா டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்றது தான் உங்கள் முதலாளியோட நோக்கம். உங்கள் முதலாளிக்கு ஏன் அந்த நோக்கம்னா அவரோட முதலாளிக்கு அதான் நோக்கம். அவரோட முதலாளி யாரு? குருமூர்த்தி, RSS. தோக்கிறதுக்கு இந்திய வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சொந்த கட்சிக்காரனுக்கு துரோகம் பண்ணி வேலை பார்க்குற ஒரே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான். அப்போ 3 வகையாக, 1 சீமான் தனித்து போட்டியிடலை, பிஜேபியோட உதவியோட பிஜேபி போன தடவை வாங்கின 12,000 ஓட்டு சீமானுக்கு வந்திருக்கு. தோக்கிறதுக்காகவே வேலை செஞ்சு தன்னுடைய RSS முதலாளிகளை சந்தோஷப்படுத்துறது தான் சீமானோட வேலை. இதை புரிந்து கொள்ளாத தம்பிகள், எளிய தமிழ் பிள்ளைகள், அண்ணனை நம்பி போனவங்க எல்லாம் டெபாசிட் இழந்து தான் நிற்கணும். குறைந்தபட்சம் 2026 தேர்தலையாவது இந்த சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்க்கல, RSS பிஜேபிக்கு தான் வேலை பார்க்குறாரு. அவரோட அஜெண்டா திமுகவை தோற்கடிக்கிறது தானே தவிர வேற எல்லா கட்சிக்கிட்டையும் காசு வாங்கிட்டு அந்தந்த கட்சிக்காக வேலை பார்ப்பாரு. ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டுமே தேர்தலை சந்திக்கிறாரே தவிர ஜெயிக்கணுன்ற நோக்கம் கிடையாது. இதை நம்பி சொந்த காசை கொடுத்து கடனை உடனே வாங்கி அண்ணனுக்காக எந்த தம்பியும் நின்றாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது. நீங்கள் ஏன் எச்சரிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, சுயநலம் இல்லாமல் பொதுநல தொண்டு செய்யணும், தன்மானம் பார்க்காமல் இனமானம் பார்க்கணும்னு. இனமானம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. குறைந்தபட்சம் உங்கள் தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவாது RSSனுடைய ஏவலாளாக ஏஜென்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய, இதை நாங்கள் சொல்லலை, உங்களுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரரசு அவர்கள் வெளியே வந்தப்பே சொல்லிட்டாரு, குருமூர்த்திக்கு தாங்க இந்த ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. இதை பார்த்தாவது தம்பிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொதுநலன் கருதி இந்த வீடியோவை வெளியிடுறோம். வாய்ப்பு இருக்கவங்க திருந்துங்க. இல்லை தற்கொலை கட்சியில தான் உட்கார்ந்துருப்போம்னா அவருக்கு அடுத்தபடி 2 பேர் காசு ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணனை மாதிரியே கத்தி, அண்ணனை மாதிரியே பேசி, ஒருமையிலேயே பேசி யூடியூப்ல காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க அந்த 2 பேருக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களும் அண்ணனும் தான் காசை பிரிச்சுக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சும்மா இருக்கிற எளிய தமிழ் பிள்ளைகள் தயவு செய்து திருந்துங்கள், எச்சரிக்கையோடு இருங்கள் என்பதற்காக தான் இந்த பதிவு. பரப்புங்கள். நன்றி.